வீடியோவில் பொங்கல் கிளீனிங் vlog ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுறதை காட்டியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் ஹால் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஹாலில் கொஞ்சம் போல் டாய்ஸ்லாம் அழுக்காக இருந்தது. அதை வந்து வாஷிங் மிஷினில் இந்த ஜென்டில் அப்படின்ற ஆப்ஷனில் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் இருக்க அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லைங்களா, மளிகை சாமான்லாம் கொட்டி வைப்போம்ல, அந்த சம்பளத்தை தான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாஷ் பேஷனில் எடுத்து போட்டுட்டேன். ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஹால் க்ளீன் பண்ணலாமா இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு எதெல்லாம் கழுவி காய வைக்கணுமோ அதை பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயுத பூஜை அப்போ கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். மாதம் மாதம் பண்ணால் கூட பத்தாது போல், அந்த அளவுக்கு வந்து அழுக்கு சேருது. மாதம் மாதம் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி நல்ல நாள்லையாச்சும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆயுத பூஜை அப்போ வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். மாதம் மாதம் வந்து சில க்ளீனிங்லாம் பண்ணால் கூட பத்தாது போல், அந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டும் இதுவும் சேருது. மாதம் மாதம் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி நல்ல நாள்லையாச்சும் பண்ணுவோன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நாள், அதாவது இந்த க்ளீனிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணேன். அதனால் அடுத்த நாளே உடனே வந்து போட்டு அழட்டிக்கிட்டு வேலை செய்யணுமான்ற மாதிரி காலையில் ஒரு எண்ணம் ஓடிச்சு. இருந்தாலும் இது இப்படியே விட்டோன்னா அப்படியே பெரிய கேப்பாக மாறிடும் அப்படின்ற மாதிரி உடனே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இறங்கியாச்சு. டாய்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வாஷ் ஆகி வந்திருந்தது. அந்த ஜென்டில்ன்ற ஆப்ஷனில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக துவைக்கும்னு சொல்லிட்டு. கையில் புழிஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராது, ஏன்னா கரெக்டாக புழிய முடியாது நம்மளால். வாஷிங் மிஷினில் சூப்பராகவே வந்து வாஷ் பண்ணி வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சாலே நல்லா காஞ்சிடும் போல், அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க வேலை இருக்க டயத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அட்ட ஸ்டெச்சில் வந்து எல்லாத்தையும் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வந்து கேப் விட்டு எனக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் கேப் விட்டு விட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து எனக்கு பிடிச்சது எதாவது பண்ணுவேன். ஒன்று எனக்கு பிடிச்ச பாட்டு, அப்படி இல்லைனா எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வேலையை பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே வந்து ஒரு கட்டத்தில் என்னடா இது அப்படின்ற மாதிரி சலிப்பு தட்டிடும். யாருமே வந்து இந்தாம்மா நீ இதை சாப்பிடு, இவ்வளோ டயர்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்களையுமே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ கொஞ்சம் நிறைய வேலை செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் போல் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிவி பார்த்துட்டே வந்து கேக் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் போல் கேக் ஃப்ரிட்ஜில் இருந்தது. எப்பயும் இந்த மாதிரி டைமில் டீ போட்டு ரிலாக்ஸாக குடிப்பேன். சரி இன்றைக்கி ஸ்வீட் இருக்கே அதை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். காலையிலே ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போதே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இறக்கி வைக்க சொன்னேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி பல்லி போயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தான். அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே அவ்வளோவா பல்லி வராது. இந்த டைம் வந்து ஒன்று வந்திருக்கும் போல். ஸோ நம்ம எடுக்கும்போது ஏதாவது வந்து விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொன்னேன். அவங்க 2 எடுக்கும் போதே அந்த பல்லி கடகடன்னு ஓடிடுச்சு. அதனால அவருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டாரு. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு பின்னாடிலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். அதனால நாங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த கவர் மாதிரி போட்டு தான் வச்சுருப்போம். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ண முடியாது. உள்ளேயுமே துடைக்கிற மாதிரியான ஃப்ரேம்ஸ் இல்லை. ஸோ அதனால் கவர் போட்டு வச்சுருப்போம். ரொம்ப பயந்து அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்துகிட்டு எப்படியோ வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். வெறும் க்ளீனிங் மட்டுமே சொல்லிட்டு vlog போஸ்ட் பண்ணால் உங்களுக்குமே வந்து போர் அடிச்சிடும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நாளாக, அதாவது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக வந்து கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து கேட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், நல்லா தான் நடந்துட்டுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்லா எல்லாமே நம்ம தான் வந்து கொஞ்சம் நல்லா, அதாவது எல்லாரையுமே நம்பி பேசுகிற மாதிரி பேசுவோம், எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம், எல்லாமே நடக்கும். ஆனால் டக்குன்னு வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு மாதிரி கேட்டுருவாங்க. சரி நீ எப்போ வேலைக்கு போகலான்னு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்து உண்மையிலே புரிய மாட்டேங்குதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்காவது வந்து கை மேலே வேலை இருந்துட்டு வாமா இந்த வேலை செய்யி, உன்னோட குழந்தையும் நீ பார்த்துக்கோ, இவ்வளோ சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னக்கப்புறமும் வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா? ஒவ்வொருத்தவங்களுமே வேலைக்கு போகாம இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட 100% நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் 100% அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் அமையுது. அவங்களோட குழந்தைய பார்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்.
சும்மா வந்து வீட்ல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு வந்து கேட்டுட்டாங்கன்னு இல்ல. ரொம்ப நாளாவே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா நம்ம ஹஸ்பண்ட்க்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். நெறைய டைம் வேலை தேடி இருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனா நான் போகாததுக்கு ரீசன் வந்து ஒரு சில டைம் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூனால நான் போகாம இருந்திருக்கேன். நெறைய டைம் வந்து மேஜரா யோசிக்கிறது குழந்தைய வந்து கொஞ்ச நாள் எப்படி நம்ம அவனுக்கு இப்பதான் வந்து எல்லாமே தெரியிற வயசு. எப்படி தனியா விட்டுட்டு போனா அவனுக்கும் வந்து என்ன தோணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இருக்கேன். வேலைக்கு போகாத பொண்ணு கிடையாது. வேலைக்கு போய் நானும் 4 பேரை பார்த்து வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணக்கப்புறமும் அதே வேலையை வந்து கண்டினியூ பண்ணேன். வளைகாப்பு போடுற வரைக்கும் கன்சீவ் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வரைக்கும் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து நம்மளை நம்பி தான் வந்து இந்த உலகத்துக்கு வருது. அதை வந்து எடுத்ததுமே ஒரு டேக் கேர்ல விட்டுட்டு போறதுக்கே எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் வந்து வீட்டில் இருந்தேன். இப்போ எல்லாமே தெரியிற வயசு வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனே வந்து அவனோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படியே இருந்தாலும் நான் வேலைக்கே கடைசி வரைக்கும் போகலனாலும் அதனால பாதிக்கப்பட போறது எங்களோட ஃபேமிலி அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவர் தான் வந்து எல்லாமே சமாளிக்கிறாரு. ஸோ வந்து இந்த பேசுற யாருமே வந்து 10 பைசா இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்ல, கொடுக்க போறதும் கிடையாது. ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டரா ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட போய் வேலைக்கு போறீங்களா இல்லை போற ஐடியா இருக்கான்னு கேட்காதீங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். இப்போ மறுபடியும் vlogக்குள்ளேயே போகலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனாலும் இந்த சின்ன சின்ன எறும்பு என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஸ்நாக்ஸ் டப்பால போய் உட்காந்துக்குச்சு. அதே மாதிரி தான் ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்தா நிறைய பூச்சிங்க கொசு அகெயின் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இது ஒன்றும் பண்ண முடியாது போல், வின்டர் சீசன் இருக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கொஞ்சமாக தான் மளிகை சாமான் இருந்துச்சு. ஏன்னா ஊருக்கு போகிறோன்றதுனாலே என்னமோ ஊருக்கு போய் அங்கேயே தங்கிட போகிற மாதிரி, சரி நம்ம தான் 10 டேஸ் ஊருக்கு போகிறோமே அப்படின்ற மாதிரி எதையும் வாங்கி வைக்கல. ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு வரதுக்குள்ள அது ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு மழைக்கு. அதனால போயிட்டு வந்து வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி எதெல்லாம் தேவையோ அதை அப்பப்போ லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப்டர் பொங்கல் தான் வாங்க முடியும் போல. எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு பார்ப்பேன். இந்த டைம் வந்து இதை இடத்த மாற்றி வைப்போம் அப்படின்ற மாதிரி மாற்றி வைப்பேன். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் மாற்றி வச்சோன்னா நம்மளுக்கே வந்து புதுசாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்பப்போ வந்து ஃபர்னிச்சரை மாற்றி வைக்கிறது, இல்லை இடம் இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி வச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதே மாதிரி சூப்பராக வந்து கிச்சனை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இடம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 3-4 டேஸ் போச்சுன்னா என்ன இடம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கசகசன்னு ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்காவது வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சிட்ருக்கேன். கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை ஆக போகுது. ஏன்னா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் அங்கே தான் வைக்க போகிறேன். அதனால இந்த இண்டக்ஷன் அதுக்கப்புறம் மிக்சி கெட்டில்லாம் வந்து வைக்க முடியாது. தேவைப்படும் போது எடுத்து வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் எடுத்து ஷெல்ஃபில் வச்சுக்கலான்ற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி வச்சுட்டேன். இடம் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன். ஃபைனலாக வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து செட்டில் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஷெல்ஃபில் எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வெசல் ஸ்டாண்டு வந்து கவுண்டர் டாப் மேலேயே தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன பாத்திரம்லாம் அதில் வச்சா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும், எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். கீழே வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஸ்டாண்டை வந்து கீழே வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. ஸோ மேலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த வெசல் ஸ்டாண்டு வாங்கினது ஒரு விதத்தில் எல்லா வீட்லேயுமே எனக்கு யூஸ் ஆகுது. செவுத்துல எங்கேயுமே அடித்தது கிடையாது. ஒன்று கீழே வச்சுடுவேன், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே வச்சுடுவேன். எல்லாமே வந்து இதிலே செட்டில் ஆகிடும். சின்ன சின்ன பாத்திரங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி முடித்தோன்னே இப்படி தான் இருந்தது. எனக்கு இந்த வீட்லேயே வந்து பிடிச்ச இடம் கிச்சன் தான். ஏன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், மேலேயும் ஃபேன் போட்டிருப்போம், உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த டைம் வந்து ஃப்ரிட்ஜையும் எடுத்து இங்கே வச்சுட்டேன் ஹாலில் இருந்து. அதனால் வந்து குட்டி கிச்சனாக மாறிடுச்சு. பட் குட்டி கிச்சனாக இருந்தாலும் எனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டேன்.